பிரதான தேசிய பாடசாலைகளிலே வளங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த பாடசாலைகளிலே தமிழ் வகுப்புகள் அதிகரியுங்கள், ராயல் கல்லூரியில் அதிகரியுங்கள், இஸ்மதில் அதிகரிங்கள், சென்னைகள் அதிகரிங்கள். பேர் சொல்ல விரும்பவில்லை. பல அதிகாரிகள் ஒன்று சேர்ந்து அதிகாரிகள் ஒன்று சேர்ந்து இஸ்மதில் கல்லூரியிலே, சென்னை கல்லூரியிலே, ராயல் கல்லூரியில் எல்லாம் தமிழ் வகுப்புகள் திட்டமிட்டு குறைக்கிறார்கள். ராயல் கல்லூரி சம்பந்தமாக நான் பிரஸ்தாபித்த பொழுது அப்போது அங்கே இருந்த கல்வி அமைச்சர் நண்பர் அகேவிராய்க்கு அறிவாசம் அனே மனோ மே ராயல் இதுவரை கதாகராண்டேப்பா என்று சொன்னார். அதன் அர்த்தம் என்ன? ராயல் கல்லூரியிலே ஒரு பெரிய ஒரு பழைய மாணவர் அல்லது அதிகாரிகள் என்ற பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு அமைப்பு இருக்கிறது. அதை உடையுங்கள், சரியாக இருக்க வேண்டும். அது சிங்கள மகாவித்தியாலயம் என்று யாழ்ப்பாணத்திற்கு தேவையில்லை. பிரபலமான தேசிய பாடசாலை இருக்கிற இந்த கல்லூரி, மத்திய கல்லூரி இருக்கின்றன. அந்த கல்லூரியிலே சிங்கள பிரிவை ஆரம்பித்து இந்த மகாவித்தியாலயத்தை சேர்த்து விடுங்கள். நண்பர் பிரதீப் அவர்களே, பிரதேச பல்கலைக்கழகத்தில் வளாகம் ஒன்றை நூலில் அமையுங்கள். அமைக்கொண்ட வளாகம் தான் இப்பொழுது பல்கலைக்கழகம் மாறி இருக்கிறது. எனக்கு முன்னால் உரையாற்றிய பிரதி அமைச்சர் நண்பர் தம்பி பிரதீப் அவர்கள் எனது பெயரை குறிப்பிட்டு நாங்கள் போராடினோம் என்று சொன்னார். உண்மைதான், இன்னும் போராடி கொண்டுதான் இருக்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையில் நிச்சயமாக நாங்கள் ஒன்றாக கரங்கோர்த்து கொண்டு போராடுவோம். ஆளுங்கட்சி எதிர்கட்சியின் பேதங்கள் இல்லாமல் நாங்கள் கரங்கோர்த்து கொண்டு மிகவும் பின்தங்கிய வறிய நிலையில் வாழக்கூடிய எங்களது மக்களுக்காக நாங்கள் நன்மைகளை பெறுபேறுகளை எடுத்துருவோம் என்று விரும்புகின்றேன். நான் போராட்டத்துக்கு முன்னாலே இந்த சபையிலே பிரதமரும் கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி அமைச்சருமான எனது நண்பர் ஹரணி அமர்சூரி அவர்கள் இருக்கவில்லை. நான் அதை பிரதி அமைச்சரிடம் கேட்டேன். அமைச்சரவை கூட்டம் என்று சொன்னார். நல்ல வேலை இந்த வேலை வந்துவிட்டால் சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே ஒன்று சொல்ல வேண்டும். உதாரணமாக அவரது மாவட்டமான கொழும்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை குறிவைக்க விரும்புகிறேன். உண்மையிலே இது சொல்லப்படுவதானது வெறுமனே இந்த அரசாங்கத்துக்கு எதிரான குறைபாடு அல்ல, நீண்டகால நிலவும் குறைபாடு. உதாரணமாக கொழும்பில் இருக்கக்கூடிய குறிப்பாக பிரதானமான 3 தேசிய பாடசாலை எடுத்துக்கொண்டால், ஒன்று ராயல் கல்லூரி, அடுத்து இசுப்பத்தான கல்லூரி, அடுத்து DS சேனநாயக கல்லூரி. இந்த 3 கல்லூரியிலுமே தமிழ் பிரிவும் சிங்கள பிரிவும் இருக்கிறது. இருந்தாலும் கூட படிப்படியாக இந்த பாடசாலைகளில், தேசிய பாடசாலைகளிலே, வளம் கொண்ட தேசிய பாடசாலைகளிலே தமிழ் பிரிவுக்கான வகுப்புகள் குறைக்கப்பட்டு வருகின்றன. பாருங்கள், ராயல் கல்லூரியிலே பிரைமரி கீழ்பிரிவிலே சிங்கள மீடியம் வகுப்புகள் 8 இருக்கின்றன. ஆனால் தமிழ் 2 தான் இருக்கின்றது. செகண்டரியில் 6 முதல் 12 வரை சிங்கள மீடியத்திலே 7 வகுப்புகள் இருக்கின்றன. ஆங்கிலத்தில் 6, தமிழ் 2 தான் இருக்கின்றது. அதேபோல் உயர்தர வகுப்பிலே அட்வான்ஸ் டபுள் மேத்ஸ் சயின்ஸ் பிரிவிலே சிங்கள மீடியத்திலே 14 வகுப்புகளும், தமிழிலே 2ம், ஆங்கிலத்தில் 2ம் இருக்கின்றன. கமர்ஸிலே, இதெல்லாம் ராயல் கல்லூரியிலே சிங்கள மீடியம் 5ம், தமிழ் மீடியம் 1ம், ஆங்கில மீடியம் 1ம் இருக்கிறது. சென்னை கல்லூரியிலே பிரைமரியிலே சிங்கள மீடியம் 6ம், தமிழ் மீடியம் 1 இருக்கிறது. அதேபோல் செகண்டரி மட்டத்திலே 6, 11 வகுப்புகள், அந்த வகுப்புகளுக்கு இடையிலே சிங்கள மீடியத்திலே 7 வகுப்புகளும், தமிழ் மீடியத்தில் 2 வகுப்புகளும், ஆங்கில மீடியத்தில் 2ம் இருக்கின்றன. அதே போல் உயர்தர வகுப்பிலே அதே 7லே அதே பாடசாலையிலே சென்னை கல்லூரியிலே மேத்ஸ் சயின்ஸிலே சிங்கள மீடியத்துக்கு 4 வகுப்புகளும், தமிழ் மீடியத்துக்கு ஒரே வகுப்பும், ஆங்கிலத்துக்கு 2ம் இருக்கின்றது. கமர்ஸ் வர்த்தக துறையிலே சிங்கள மீடியத்துக்கு 4ம், தமிழ் மீடியத்துக்கு 1ம், ஆங்கில மீடியத்துக்கு 1ம் இருக்கிறது. அதே 3வது பெரிய தேசிய பாடசாலை இசுப்பத்தன கல்லூரியிலே பிரைமரியிலே கீழ்பிரிவிலே ஆரம்ப பிரிவிலே சிங்கள மீடியம் 6 வகுப்புகள், தமிழ் மீடியம் 1 வகுப்பு. செகண்டரியிலே 6, 11 வகுப்புகளிலே சிங்கள மீடியம் 6 வகுப்புகள், ஆங்கில மீடியம் 1, தமிழும் 1. அதே போல் உயர்தர பிரிவிலே சிங்கள மீடியம் 6, தமிழ் மீடியம் 1 இருக்கிறது. பாருங்கள் பிரதமர் அவர்களே, கல்வி அமைச்சர் அவர்களே, இது மிகவும் பாரபட்சமான நிலைப்பாடாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஒன்றை நான் சொல்ல வேண்டும். முதலிலே இந்த பல இனங்கள் இணைந்து வாழக்கூடிய கொழும்பு போன்ற காஸ்மோபாலிட்டன் மாவட்டங்கள், தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லீம்கள் அல்லது பௌத்தர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கத்தோலிக்கர்கள் சேர்ந்து வாழக்கூடிய இடங்களில் தான் தேசிய ஒற்றுமை கட்டி எழுப்ப முடியும். நாங்கள் இந்த இத்தகைய மாவட்டங்களில் எல்லாம் தமிழ் பாடசாலை, சிங்கள பாடசாலை, முஸ்லீம் பாடசாலை, கத்தோலிக்க பாடசாலை, பௌத்த பாடசாலை, இந்து பாடசாலை என்று ஆரம்பித்துவிட்டு சிறுவயதிலேயே பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் இந்துக்கள், நீங்கள் தமிழர்கள், நீங்கள் சிங்களவர்கள், நீங்கள் முஸ்லீம்கள், நீங்கள் சொல்லி என்று பிரித்து வைக்கிறோம். பிறகு 18 வயது ஆன பிறகு அவர் எல்லாரையும் பார்த்து நாங்கள் நீங்கள் இளைஞர்களாக எழுதினீர்கள் சொல்கிறோம். சரி வராதது, பிழையது. அத்தகைய வாய்ப்புகள் இருக்கும் இடங்கள் தான் கொழும்பு போன்ற தலைநகரம், எங்களது வர்த்தக தலைநகரம் கொழும்பிலே வாழக்கூடிய மக்களுக்கு தயவு செய்து இத்தகைய பாடசாலைகளிலே முதலே ஆரம்பியுங்கள். இந்த பிரதான தேசிய பாடசாலைகளிலே வளங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த பாடசாலைகளிலே தமிழ் வகுப்புகள் அதிகரியுங்கள், ராயல் கல்லூரியில் அதிகரியுங்கள், இஸ்மதில் அதிகரியுங்கள்,
சென்னகள் அதிகரியுங்கள். எனக்கு சரியாக தெரியும், பேர் சொல்ல விரும்பவில்லை. பல அதிகாரிகள் ஒன்று சேர்ந்து இஸ்மத் கல்லூரியிலே, சென்னை கல்லூரியிலே, கல்லூரியிலெல்லாம் தமிழ் வகுப்புகள் திட்டமிட்டு குறைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு வகுப்பிலே ஏறக்குறைய 40 பிள்ளைகள் இருப்பார்களே, ஆனால் தமிழ் வகுப்புகளிலே 40 பிள்ளைகளை சேர்ப்பதில்லை. அவர்கள் அனுமதிக்கான கோரிக்கை வந்தாலும் கூட சேர்ப்பதில்லை. தெரியும் இதெல்லாம். அப்படித்தான் இது நீண்ட காலம் நிகழ்ந்து வரும் நிகழ்வது. உங்கள் கவனத்தை கொண்டு வர விரும்புகிறேன். நாங்கள் ஆட்சி இருந்த போது கூட இருந்து கொண்டு தான் இருக்கிறது. எனக்கு தெரியும், ஒரு முறை அமைச்சரவையிலே ராயல் கல்லூரி சம்பந்தமாக நான் பிரஸ்தாபித்த பொழுது, அப்போது அங்கே இருந்த கல்வி அமைச்சர் நண்பர் அகேவிராய் காரிவாசம், அனே மனோ மே ராயல் பாடசாலை கதாக்கிறேன், இதுவரை கதாக்கிறான்ப்பா என்று சொன்னார். அதில் அர்த்தம் என்ன? நான் சண்டையிட்டேன். பிரதீப் நண்பர் சொல்ல உண்மைதான். சண்டையிட்டு தான் பல விஷயம் செய்திருக்கிறோம். நாங்கள் சண்டையிட ஒன்று நடக்காது. ஆகவே நீங்களாக செய்து காட்டுங்கள். அதை முழுமை உத்தரவு தர விரும்புகிறேன். தயவு செய்து இந்த மாதிரியான பாடசாலைகளிலே வீட்டு சொல்ல விரும்புகிறேன். பல இனங்கள் வாழக்கூடிய கொசவோல டிஸ்ட்ரிக்ட்ஸ், பல இனங்கள் சேர்ந்து வாழக்கூடிய இடங்களைத்தான் தேசிய ஒற்றுமை கட்டியெழுப்ப முடியும். ஒரே குறையின் கீழே சிங்கள பிள்ளைகள், தமிழ் பிள்ளைகள், முஸ்லீம் பிள்ளைகள், பௌத்த, இந்து, இஸ்லாம், கத்தோலிக் பிள்ளைகள் எல்லாம் பாடம் படிக்கக்கூடிய, கல்வி கற்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துங்கள். நல்ல விஷயம் தான் அது. ஆகவே இளைஞர்கள் வளருவார்கள். செய்யுங்கள். அதை முதல் தயவு செய்து நீங்கள் பிரபல பாடசாலை ஆரம்பியுங்கள். ராயல் கல்லூரியிலே ஒரு பெரிய ஒரு பழைய மாணவர் அல்லது அதிபர்கள், அதிகாரிகள் என்ற பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு அமைப்பு இருக்கிறது. அதை உடையுங்கள். சரியாக இருக்க வேண்டும். அது ஏன் உடைத்து அதை சரிப்படுத்துங்கள். நீங்கள் இஸ்மத் கல்லூரி அப்படித்தான், சென்னை கல்லூரி அப்படித்தான். செய்யுங்கள் அதை. ஆக இங்கே ஆரம்பியுங்கள். வேறு எங்கே ஆரம்பிக்க முடியாது. அதே போல யாழ்ப்பாணத்தில் பாருங்கள், சிங்கள மகாவித்தியாலயம் இருக்கிறது. என்ன தனிப்பட்ட அபிப்பிராயம் என்னவென்றால், சிங்கள மகாவித்தியாலயம் என்று யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தேவையில்லை. பிரபலமான தேசிய பாடசாலை அங்கே இருக்கிற இந்து கல்லூரி, மத்திய கல்லூரி இருக்கின்றன. அந்த கல்லூரியிலே சிங்கள பிரிவை ஆரம்பித்து இந்த மகாவித்தியாலயம் அங்கே சேர்த்து விடுங்கள். ஒரே கோரியின் கீழே யாழ்ப்பாண தமிழ் பிள்ளைகளும் சிங்கள பிள்ளைகளும் படிப்பார்கள். ஆகவே செய்யுங்கள் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, ஆரணி பிரச்சனை இருக்கிறது. பாருங்கள், இப்பொழுது ஆரணி எடுத்துக்கொண்டு பார்த்தால் மேனேஜ்மெண்ட் ஆரணி, அடுத்து ஆசிரியர் ஆரணி, நிறைய குறைபாடாக இருக்கிறது. இந்த நான் சொல்ல தேசிய பாடசாலைகள் எல்லாம் பார்த்தால் அங்கே மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரையிலே தமிழர்களுக்கு தனியான காடர் இல்லை. காடர் வேண்டும், செய்ய முடியாது. தமிழர் காடர் இல்லாத பொது காடர் என்று காரணத்தினால எல்லா காடர்களையும் எடுத்து, ஆளனை எடுத்து சிங்கள பிரிவுக்கு மட்டும் செய்து கொள்கிறார்கள். தமிழ் பிரிவில் காடர் ஆசிரியர் இல்லை. ஆகவே தான் சொல்ல விரும்புகிறேன், தயவு தமிழ் பாடசாலைகளை கொழும்பு போன்ற பகுதிகளில் எல்லாம், பல இடங்கள் வாழக்கூடிய பாடசாலைகள் எல்லாம் தமிழ் பாடசாலைகளையும் தேசிய பாடசாலை தமிழ் பிரிவுகளை ஒன்றாக சேர்த்து பிரத்யேகமான ஜோன் வளையம் அமையுங்கள். அமைத்தால் தான் பாடசாலை நிர்வாகத்தை செய்ய முடியும். டெவலப்மெண்ட் ஆஃப் தி எஜுகேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஜுகேஷன் சிறப்பாக செய்ய முடியும் என்று கூறி வைக்க விரும்புகிறேன். ஆகவே அது செய்ய வேண்டும். மலையத்தை பற்றி பேசினார் நம் நண்பர் பிரதீப், பேசினார், நல்ல விஷயம் பேசினார், உண்மைத்தானது. அவரது மாவட்டம் உட்பட பல இடங்களில் எல்லாம் நுழையா தவிர பல இடங்களில் விஞ்ஞான பிரிவு இல்லை. ஆனால் எங்களது ஆட்சி காலத்தில் நாங்கள் ஒரு முறை மலைய பாடசாலைகளுக்காக பிரத்யேகமான ஒரு அமைச்சரை பத்திரம் சமர்ப்பித்து 2 ஏக்கர் பாடசாலை அண்மித்த அந்த நிலத்தை பெறக்கூடிய காணி பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். அதை பயன்படுத்துங்கள். பாடசாலைக்கு தேவையான காணி நண்பர் பிரதீப் அவர்களே 2 ஏக்கர் காணி பெற முடியும். அதுக்கு அமைச்சர் பத்திரம் ஏக்கரை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. பயன்படுத்துங்கள். நீங்கள் உரிமை இருக்கிறது உங்களுக்கு. அது மட்டுமல்ல, 2003ஆம் வருடம் தான் எங்களது மக்களுக்கு முழுமையாக குடியுரிமை கிடைத்தது. நாங்கள் லேட் ஸ்டார்டர்ஸ். நாங்கள் ஆக பல இடங்களிலே அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார, கல்வி, சுகாதாரத்துறையில் எல்லாம் பின்தங்கி இருக்கிறோம். காரணமாக தான் சிஸ்டத்தை பார்த்து வேண்டும். மாற்றாமல் நான் உங்களை குறை சொல்வது, நீங்கள் குறை சொல்வது சரி வராது. சிஸ்டம், யூ கம் டு சேஞ்ச் சிஸ்டம், நோ சேஞ்ச் சிஸ்டம் ஃப்ரம் தி பிளான்டேஷன்ஸ். கடைசியாக சொல்ல வேண்டும், விசேட ஆசிரியர் பயிற்சி கலாசாலை அமையுங்கள். கல்வி அமைச்சர் அவர்களே விசேட ஆசிரியர் பயிற்சி கலாசாலை அமைத்து பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு ஆசிரியர் பட்டணி ஆளணியை குறைபாடு நிவர்த்தி செய்யுங்கள். விசேடமான ஆசிரியர் பயிற்சி கலாசாலை. we need a affirmative action program there. We are most backward. So therefore we need affirmative action. So that is reasonable attitude of any could be of the attitude of the any reasonable fair thinking minister. So do that please. அதேபோல் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையிலே முதலில் வளாகம் அமையுங்கள். நண்பர் பிரதீப் அவர்களே, வளாகம் அமையுங்கள். பிரதேச பல்கலைக்கழகத்தில் வளாகம் ஒன்றை நூலில் அமையுங்கள். அமைத்து அது காலக்கடியிலே அது பல்கலைக்கழகம் மாற்றுங்கள். அப்படித்தான் வவுனியார் அமைக்கப்பட்ட வளாகம் தான் இப்பொழுது பல்கலைக்கழகம் மாறி இருக்கிறது. அது செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.